ஒவ்வொரு சமூகமும் விடியலை நோக்கித்தான் பயணிக்கிறது. ஆம், ஒரு மக்களின் முழுமையான மாற்றம் என்பது கல்வியின் மூலமாகத்தான். இதனை உயிர்ப்பாக தன் எண்ணத்தில் உதித்தவர் ஜமால் முகமது சாஹிப், காஜா மியான் ராவுத்தர் சாஹிப். இருபெரும் வள்ளல்களால் 1951 உதித்த ஒரு புண்ணிய பூமி ஜமால் முகமது கல்லூரி. இந்த கல்லூரியை உயிர்ப்பான முறையில் உதிக்கச் செய்தவர்களின் எண்ணத்தின் தூய்மையின் விளைவாக ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான இளைய சமூகம் இளைப்பாறும் இதயவாசலாகியது. ஜமாலால் நாங்கள், எங்களால் ஜமாலும் வளம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த கல்வி பணியை தாண்டி சமூகத்தில் இல்லாமையால் வாழ்க்கையை வெறுத்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் உதிப்புத்தான் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சிந்தனையில் உதித்த வடிவமே நல் உள்ளங்கள் அறக்கட்டளை. எங்கள் தாய் வீடு அமைந்திருக்கும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் மையப்பகுதியிலேயே திருச்சி வாழ் மக்களுக்கு சமூக பணி சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் 2018 துவங்கப்பட்ட சேவை நிறுவனம் அரசால் பதிவு செய்யப்பட்ட ஒரு சமூக சேவை நிறுவனம் நல் உள்ளங்கள் அறக்கட்டளை. மருத்துவ பணி, கல்விப்பணி, சமூக பணி என்ற முப்பணியை தம் பணியாக ஏற்று களத்தில் பணியாற்றி வருகிறது நல் உள்ளங்கள் அறக்கட்டளை. ஏழை மக்களின் மருத்துவ சேவை செய்வதற்காகவே 3 இடங்களில் மருத்துவ ஆலோசனை மையம் நடத்தி வருகிறது. ஏழை எளிய மக்கள் வாழ்வில் மட்டுமல்ல உடல்நலத்துடனும் வாழ வேண்டும் என்ற அவாவின் அடிப்படையில் 3 இடங்களில் கிளினிக் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு மாதமும் சக்கரை நோய் கண்டறிவதற்கான இலவச இரத்த பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மருத்துவ செலவு செய்யக்கூட இயலாமல் வாடி வதங்கும் ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் மருத்துவத்திற்காக, மருந்து பொருளுக்காக உதவி செய்து வருகிறோம். ஆதரவற்ற ஏழை முதியவர்கள் தொடர் மருத்துவ செலவை முழுமையான முறையில் ஏற்று அவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். இறப்பில் கூட அனாதையாக இருக்கும் நிலை வலியை ஏற்படுத்தும். அந்த வேதனையை உணர்ந்து உறவில்லாமல் இறக்கும் மனிதர்களை உறவாயிருந்து அவர்கள் உடலை பெற்று காவல்துறை உதவியுடன் மரியாதையாக அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு வாழ் மக்கள் பணியின் போது இறந்துவிட்டால் அவர்களின் உடல் முறையான முறையில் அரசின் உதவியோடு அவர்களின் உடலை பெற்று விமான நிலையத்திலிருந்து அவர்கள் வீடு வரை சென்று சேர்க்கும் பணியை எங்களது நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை தம் தலையாய பணியாக செய்து வருகிறது. எமது கல்லூரியுடன் இணைந்து மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தால் ஏற்கப்பட்டுள்ள கிராமங்களின் வளர்ச்சி திட்டத்தில் அரசு ரீதியான நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் பணியை வீடு தேடி நலத்திட்டம் என்ற முழக்கத்துடன் பணியாற்றி வருகிறோம். சாலை ஓரங்களில் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளியுடன் இருக்கும் உதவியாளர்களுக்கு தாய்மை என்ற திட்டத்தின் கீழ் உணவு நேரடியான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. உலகமே நடுங்கி இருந்த கொரோனா காலகட்டத்தில், கொரோனாவின் முதல் அலையில் மக்களெல்லாம் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் சாலை ஓரத்தில் இருப்பவர்கள், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உணவில்லாமல் தவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவை வழங்கிய பெருமை நல்லுள்ள அறக்கட்டளையை சாரும். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த குடும்பத்திற்கு சுமார் 1000 குடும்பத்திற்கு அரிசி, மளிகை பொருட்களை எமது நல்லுள்ளங்கள் அறக்கட்டளை முன்னாள் மாணவர் சங்கத்துடைய உதவியால் அந்த மக்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டினோம்.
சாலை பாதுகாப்பு கருதி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்ட ஆட்சியரின் தலைமையின் கீழ் சாலை பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக பொறுப்பேற்று நல்லுலக அறக்கட்டளை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த செயல்களெல்லாம் சிறப்பான முறையில் நிகழ்கிறது என்றால் இதற்கெல்லாம் கல்லூரி நிர்வாகம், முதல்வர், முன்னாள் மாணவர் சங்கத்தினர் என்றால் மிகையாகாது. எங்களின் நோக்கம் இல்லாமையால் கல்வி முடங்கக்கூடாது, இல்லாமையால் நோயில் மடியக்கூடாது, இல்லாமையால் சமூகம் வளர்ச்சி முடங்கக்கூடாது. இவையெல்லாம் இல்லாமையால் ஏற்படக்கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தல் வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு நல்லுலக அறக்கட்டளை பணி தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களின் நீண்ட நெடிய பயணத்தின் முழுமை, எங்களின் கனவு திட்டம் இலவசமான முறையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவமனையை உருவாக்குவதே. அந்த பயணத்தை தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பயணத்தில் தாங்களும் இணைந்து கொண்டால் மகிழ்வோம். வாருங்கள், பயணிப்போம், மக்கள் பணியாற்றுவோம். நன்றி.